இன்டோரில் சைக்கிளிங் பண்ணுறத நிறைய பேர் லக்ஸரின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது அப்படி இல்லை. அயன்மேனுக்கு ப்ரிப்பேர் ஆகிற எல்லாருமே அவுட்டோரில் சைக்கிளிங் பண்ணணுமானா எஸ் பண்ணணும், நானும் பண்ணுவேன். பட் டெய்லியும் 9 to 10 hours ஒர்க் பண்ணிவிட்டு அகெயின் டிராஃபிக்கில் ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். அண்ட் அது சேஃபுமே இல்லை. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இண்டோர் ட்ரெயினர் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு எந்த ஒரு சிக்னல் இருக்காது, டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்காது, ஆக்சிடென்ட் பற்றிலாம் யோசிக்கவே வேணாம். பீஸ்ஃபுல்லாக நம்ம எய்ம் பண்ண ஹார்ட் ரேட்டில் பெடலை ஸ்டாப் பண்ணாமல் ரைட் பண்ணலாம். இன்னொரு கன்சர்ன் என்னன்னா, நீங்கள் ஒரு பேக்காக அவுட்டோரில் சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா சூப்பர். அப்படி ரைட் பண்ணும்போது உங்களுக்கு சேஃப்டி பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட வரவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் தனியாக நீங்கள் ஒரு லோன் உல்ஃபாக இருக்கும்போது அது கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் சம்டைம்ஸ் இண்டோர் சைக்கிளிங் அவுட்டோர் சைக்கிளிங் விட கொஞ்சம் பெட்டர்னு தோணும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. நீங்கள் சீரியஸாக ரைட் பண்ணுறீங்க, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு இண்டோர் ட்ரெயினர் வாங்கிக்கோங்க. பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, மார்னிங் சீக்கிரமாக ஒரு 5 o'clock 5:30 போல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரைட் பண்ணுங்கள். சிக்னல் ப்ராப்ளம் இருக்காது, சேஃப்டியுமே பக்காவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் தான் என்னோட அயன்மேன் ட்ரைனிங்க்கு நான் இண்டோர் ட்ரைனிங் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ். நீங்கள் எதனால் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். See you.